ஹாய், வெல்கம் டு மை சேனல் காட்டன் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஷின்ஷன் பேப்பர் பேக் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 21 சென்டிமீட்டர் 21 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு டர்ன் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணணும். இந்த சென்டர் லைன் டச் ஆகிற மாதிரி இந்த சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ரெஸ் பண்ணியிருந்த ஒரு லைன் இருக்கும், அதில் இப்படி இந்த கார்னரை ஃபோல்ட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். அதே மாதிரி மீதி சைட்ஸ்லேயும் ப்ரெஸ் பண்ணிடணும். இந்த ஒன் சைடு மட்டும் ஓப்பன் பண்ணணும். இந்த லைன் டச் ஆகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ரெண்டு சைடுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னர் சைடு ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி இன்னர் லைன் டச் ஆகிற மாதிரி இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு டர்ன் பண்ணணும். இன்னும் ஒன் சைடு ஓப்பன் பண்ணிட்டு இன்னர் எண்டும் டச் ஆகிற மாதிரி இப்படி வச்சுக்கணும். ப்ரெஸ் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணணும். அதே மாதிரி இன்னும் டச் ஆகிற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடணும். இன்ன எண்டையும் ஓப்பன் பண்ணிட்டு இன்னர் லைனில் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்னர் லைனில் ஃபோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னர் லைனில் ஃபோல்ட் பண்ணணும். இந்த லைனில் இப்போ ஃபோல்ட் பண்ணணும். இதை கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இன்னர் லைனில் இந்த சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடணும். டர்ன் பண்ணிட்டு இன்னர் லைனில் இதை ஃபோல்ட் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இன்னர் சைடும் இந்த லைனில் ஃபோல்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடணும் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் ஓப்பன் பண்ணிட்டு இன்னர் லைனில் ஃபோல்ட் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு இன்னர் லைன்லேயே ஃபோல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணிட்டு இந்த கார்னரை ஃபோல்ட் பண்ணிட்டு இன்னர் லைன் டச் ஆகிற மாதிரி இதை திருப்பி ஃபோல்ட் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்னும் சைடு கார்னரையும் ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த லைன் டச் ஆகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று ஃபோல்டிங் கொடுத்துடணும். இப்போ ஃபோல்ட் பண்ண மாதிரியே இன்னும் கார்னரையும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த சைடும் ஓப்பன் பண்ணிட்டு இதை இவ்வளோ தான் ஓப்பன் பண்ணணும். இந்த பார்ட்டை இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இது ரெண்டும் ஜாயின் ஆகிற மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்னர் சைடும் இந்த பார்ட்டை ஹோல்ட் பண்ணி ஜாயின் ஆகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டர்ன் பண்ணிட்டு அதே மாதிரி இன்னர் சைடும் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா இது இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். ஃபோல்ட் பண்ணக்கப்புறமா அடுத்த சைட் டர்ன் பண்ணணும். அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இந்த சைடை இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இந்த சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடணும். இது இப்படி ப்ரெஸ் பண்ணக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பாட்டம் பார்ட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இந்த பாட்டம் பார்ட்டை இப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடணும். ப்ரெஸ் பண்ணக்கப்புறமா ஓப்பன் பண்ணிடணும். 4 சென்டிமீட்டர் 21 சென்டிமீட்டருக்கு 2 ஸ்ட்ரிப் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு இந்த சென்டர் லைன் டச் ஆகிற மாதிரி இந்த சைடு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும்.
ஓப்பன் பண்ணிட்டு அதே மாதிரி அன்னர் சைட்லேருந்து இந்த சென்டர் லைன் டச் ஆகிற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இதையும் ஃபோல்ட் பண்ணிட்டு இன்னொன்று ஃபோல்டு இப்படி கொடுத்துடணும். நெக்ஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணிடணும். இந்த பார்ட்டில் மட்டும் ஸ்டிக்கு க்ளூ அப்ளை பண்ணிட்டு இதில் இப்படி ஸ்டிக் பண்ணிடணும். ஷின்ஷான் பேப்பர் பேக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஷின்ஷான் கிராஃப்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஷின்ஷான் கலெக்ஷன்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். காட்டன் பிளாக்ஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.